கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, வீட்டு உபயோகத்திற்கு மட்டும் விநியோகம் செய்ய மத்திய அரசு திட்டம். உலகளாவிய அரசியல் பதற்றம் காரணமாக எரிவாயு விநியோகத்தில் சிக்கல் உருவாகியுள்ள நிலையில், இந்தியாவில் வீட்டு உபயோகத்திற்கு மட்டும் கேஸ் சிலிண்டர்களை முன்னுரிமை அடிப்படையில் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக பாதிப்பு. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நீடித்து வரும் போர் காரணமாக உலகளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி, ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பல நாடுகளில் எரிவாயு விநியோகம் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையின் தாக்கம் இந்தியாவிலும் காணப்படலாம் என்பதால் மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை பயன்படுத்த முடிவு. எரிவாயு சிலிண்டர்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை எசென்ஷியல் கம்மோடிட்டிஸ் ஆக்ட் பயன்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சட்டத்தின் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை அரசு கட்டுப்படுத்த முடியும். பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய முடியும். வீட்டு பயன்பாட்டிற்கு முன்னுரிமை. தற்போது சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகி வருவதால் வீட்டு உபயோகத்திற்கு மட்டும் சிலிண்டர்கள் வழங்க முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. அதன்படி வணிக ரீதியில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர்களின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம். வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் முதன்மையாக வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிலிண்டர் முன்பதிவு கால அவகாசம் உயர்வு. இந்நிலையில் சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான கால அவகாசத்தையும் மத்திய அரசு மாற்றியுள்ளது. முன்பு இருந்த காலத்தை விட அதிகரித்து 25 நாட்கள் இடைவெளியில் மட்டுமே புதிய சிலிண்டரை முன்பதிவு செய்யலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படாமல் பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்படும் மாற்றங்களை தொடர்ந்து கண்காணித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முடிவு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.